தமிழக சட்டப்பேரவையில் சற்று முன்பு ஆளுநர் தன்னுடைய உரையை வாசித்து முடித்தார். அதன் தமிழாக்கத்தை சபாநாயகர் திரு அப்பாவு அவர்கள் வாசித்து வருகிறார். ஒரு அரசு தயாரித்து கொடுக்கக்கூடிய உரையை தான் ஆளுநர் படிக்கிறார். அதே நேரத்தில் ஆளுநர் சில வரிகளை தவிர்த்திருக்கிறார். வேண்டுமென்று தவிர்த்தாரா அப்படின்ற கேள்விகள் எழுந்திருக்கிறது. அதில் முக்கியமானது திராவிட மாடல் அப்படின்னு இந்த அரசு சொல்லக்கூடியதை ஆளுநர் தவிர்த்திருக்கிறார். கூடுதல் விவரத்தை செய்தியாளர் பாஸ்கர் வழங்க கேட்கலாம். பாஸ்கர், இப்போ ஆளுநர் திராவிட மாடல், இவரு மீன் பண்ண வச்சிருக்கிறவங்களுக்கு எல்லாம் மீன் குட்டியை சப்ளை பண்ணி மாசத்துக்கு 2 லட்சம் லாபம் எடுக்கிறாரு. நீங்களும் இந்த பிசினஸ் பண்ணணுமா? ஃப்ரீடம் ஆப்பை உடனே டவுன்லோட் பண்ணுங்க அப்படின்ற வார்த்தையை மட்டும் தவிர்த்தாரா? அது பற்றின விவரங்கள், இப்போ ஒரு அரசு தயாரித்து கொடுக்கறதுல திராவிட மாடல் என்னென்ன செஞ்சிருக்கின்ற அந்த விவரங்களையும் தவிர்த்திருக்கிறாரா? இது யதார்த்தமாக நிகழ்ந்ததா? விவரங்கள் படைப்புகளை உலக மொழிகளில் பிற இந்திய மொழிகளிலும் மொழிபெயர்க்க to march with the Dravidian model of development which has ensured the welfare and development of suppressed அப்படிங்கிற ஒரு சொற்றொடர் அமைந்திருக்கிறது. அதுல திராவிட மாடல் அப்படிங்கிற வார்த்தையை ஆளுநர் அவர்கள் தவிர்த்திருக்கிறார். இது குறித்து ஏற்கனவே காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டமன்ற தலைவர்கள் மற்றும் எம்எல்ஏக்கள் வெளியே வெளிநடப்பு செய்து ஆளுநர் உரையில திராவிட மாடல் என்ற வார்த்தையை தவிர்த்திருக்கிறார் ஆளுநர் RN ரவி. இதை நாங்கள் கண்டிக்கிறோம் என்பதையும் பதிவு செய்திருக்கிறார்கள். ஆளுநர் உரையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அம்சங்களை ஆளுநர் தொடர்ந்து வரிக்கு வரி வாசிப்பதற்கான வாய்ப்புகள் இருந்தது. அதை தொடர்ந்து அவர் படிப்பதற்கான அதிகாரமும் இருந்தது. இதை ஏற்கனவே முன்கூட்டியே ஆளுநர் மாளிகைக்கு அனுப்பி தமிழக அரசுடைய ஆளுநர் உரையை ஒப்புதல் பெறுவார்கள். அதன் அடிப்படையில் தான் ஆளுநர் உரை என்பது தமிழக சட்டப்பேரவையில் வாசிக்கப்படும். அந்த வகையில பல்வேறு இடங்களில் திராவிட மாடல் என்ற வார்த்தையை இடம்பெற்றிருந்தாலும் அதை ஆளுநர் அவர்கள் தவிர்த்து தொடர்ந்து அவர் கருத்துக்களை பதிவு செய்தார். இதற்கு தான் காங்கிரசுடைய சட்டமன்ற கட்சி தலைவர்கள் எம்எல்ஏக்கள் தொடர்ந்து எதிர்ப்புகளை பதிவு செய்தார்கள். ஒரு 2வது பக்கத்திலையும் 3வது பக்கத்திலையும் இந்த முதலமைச்சருடைய தலைமையின் கீழே திராவிட மாடல் டெவலப்மெண்ட் வில் ஃபவுண்டட் டெனட் சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் இன்க்ளூசிவ் ஆஃப் growth என்ற வார்த்தைகள் எல்லாம் இடம்பெற்றிருந்தது. ஆனால் திராவிட மாடல் என்ற வார்த்தையை ஆளுநர் அவர்கள் அந்த வார்த்தையை பயன்படுத்தவில்லை. இதன் காரணமாக தொடர்ந்து அரசினுடைய பெயரை சொல்லியும் தமிழக அரசு, தமிழக முதலமைச்சர் உள்ளிட்ட எல்லாம் மேற்கோள் காட்டி அவர் தொடர்ந்து பதிவு செய்தார். இதன் காரணமாகத்தான் இந்த சர்ச்சை என்பது எழுந்திருக்கிறது. ஆளுநர் உரையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய வார்த்தைகளை தாண்டி, சொற்றொடர்களை தாண்டி அவர் ஏதாவது கருத்துக்களை பதிவு செய்தால் அதை அவை குறிப்பிலிருந்து நீக்குவதற்கு சபாநாயகருக்கு உரிமை இருக்கு. கட்சியான திமுக மூலமாக மீண்டும் ஒரு தீர்மானம் கொண்டு தமிழக சட்டப்பேரவையில் ஆளுநருக்கு எதிராக அவர் பயன்படுத்திய வார்த்தைகளை திரும்ப பெறுவதற்கான தீர்மானங்கள் கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் ஆளுநர் திராவிட மாடல் என்ற வார்த்தையை பயன்படுத்தவில்லை. இதன் காரணமாக சபாநாயகர் தமிழில் இருக்கக்கூடிய அந்த தமிழாக்கத்தை, ஆளுநர் உரையினர் தமிழாக்கத்தை படிக்கும் போது திராவிட மாடல் என்ற அனைத்துமே இடம்பெற்றிருக்கும். அதை சபாநாயகர் அப்பாவு தொடர்ந்து படித்த வண்ணம் இருக்கிறார். இதன் காரணமாக அலுவல் குறிப்பில் சபாநாயகருடைய தமிழாக்க உரையில் இடம்பெற்றக்கூடிய அனைத்து தகவலுமே அலுவல் குறிப்பில் இடம்பெற்றிருக்கும். இதன் காரணமாக இந்த விஷயத்தில் ஆளுங்கட்சியான திமுக என்ன நிலைப்பாட்டை எடுக்கிறது, அதற்கு கண்டனம் தெரிவிக்கிறதா அல்லது ஆளுநருக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வருகிறதா என்பதை வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம். காரணம் என்னவென்றால் ஆளுநருக்கான அதிகாரத்தை பயன்படுத்தி ஆளுநர் உரையில் இடம்பெற்றக்கூடிய வார்த்தைகளை அவர் படித்துவிட்டு அமர்ந்திருக்கிறார். தமிழாக்கத்தை அப்பாவு அவர்கள் தற்போது வாசித்து வருகிறார். எதிரான கருத்துக்கள் சொன்னால் அதை திரும்ப பெறுவதற்கான நடவடிக்கையில ஆளும் திமுக ஈடுபடும். ஒரு தீர்மானம் கொண்டு அதை திரும்ப பெறுவதற்கான நடவடிக்கையில் ஈடுபடும். அது அப்பாவு சபாநாயகருடைய உரிமைக்கு உட்பட்டது. திமுக ஆளுங்கட்சி என்பதால் அதிக பலம் இருப்பதாலும் தீர்மானம் கொண்டு வந்தாலும் அது குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேறக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது. இதன் காரணமாக எதிரான கருத்துக்கள் அலுவல் குறிப்பிலிருந்து திரும்ப பெறுவதற்கான வாய்ப்பில் இருக்கிறது. ஆனால் ஆளுநர் அவர்கள் திராவிட மாடல் என்ற வார்த்தையை நீக்கிவிட்டு பல்வேறு அரசுக்கு பாராட்டுகளை தெரிவிக்கும் வண்ணமும் முதலமைச்சருக்கு பாராட்டு தெரிவிக்கும் வண்ணமும் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். இருந்த போதும் திராவிட மாடல் வார்த்தையை பயன்படுத்தவில்லை என்று காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டி இருக்கிறது. வரக்கூடிய நாட்களில் அதை சபாநாயகருடைய கவனத்துக்கு கொண்டு சென்று என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர். இவரு மீன் பண்ண வச்சிருக்கிறவங்களுக்கு எல்லாம் மீன் குட்டியை சப்ளை பண்ணி மாசத்துக்கு 2 லட்சம் லாபம் எடுக்கிறாரு. நீங்களும் இந்த பிசினஸ் பண்ணணுமா? ஃப்ரீடம் ஆப்பை உடனே டவுன்லோட் பண்ணுங்க.